Time 2:39 a.m. Day 66. இன்னைக்கு நேற்று ஜாலியாக போச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் சேடாக போகும்போது நான் என்னையே மோட்டிவேட் பண்ணி வேறு விஷயத்தை பற்றி யோசித்து சேடாக இருக்காமல் இருக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ ஐம் கெட்டிங் பெட்டர். அதான் கரெக்டான சேயிங். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2 days பேக் நான் சிஎம் போர்ட்டலில் நிறைய புகார் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்தியன் எம்ப்ளாயீஸுக்கு, இந்தியா எந்த கண்ட்ரிக்கு வேலை செஞ்சாலும் இந்தியன் ஹாலிடேஸ் தான் கொடுக்கணும். அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன, அதாவது இந்தியா வேறு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு 2-way கேப் கொடுக்கணும் ஆஃபீஸ்க்கு கம்யூட் பண்ண. அது அப்புறம் பப்ளிக்கில் வேஸ்ட் போடுறது, அதில் ஒழுங்காக பின் வைக்காதது, அதை கேட்டிருந்தேன். அப்புறம் அர்பாசர் சம்மிட்டில் வேலை செய்வங்களுக்கெல்லாம் இன்னும் சேல்ரி ஏற்றணும்னு போட்டிருக்கேன். அப்புறம் ப்ராப்பரான வாஷ்ரூம் இன்னும் எங்கேயுமே இல்லை. பப்ளிக் பாத்ரூம்னு இருக்கேனே தவிர அதெல்லாம் நிறைய மூடி இருக்குது. அது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண யாரும் இல்லை, அது சொல்லியிருக்கேன். அண்டு என்னோடய ஓட்டர் ஐடி இன்னும் சரியாகலை, அதை எஸ்கலேட் பண்ணேன். அப்புறம் இங்கே சோழிங்கநல்லூரில் இந்த பிரத்யங்கிர தேவி டெம்பிள் இந்த சைடில் ஆக்சுவலி கலைஞர் கருணாநிதி சாலை இந்த ரோட்டில் ப்ராப்பராக பஸ் ஸ்டாப் இல்லை. பஸ்ஸு 99 பஸ் தான் போகுது. இன்னும் நிறைய பஸ்ஸஸ் போகணும். அட் த சேம் டைம் ப்ராப்பராக பஸ் ஸ்டாப் வேணும், அதுவும் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய 9 புகார் வச்சேன். ஸோ பார்ப்போம் ஏதாவது நல்லது நடக்குதான்னு. நேற்று லாவெண்டர் கலர் ஷர்ட்டு தான் போட்டு போனேன். ஷர்ட் கைண்ட் ஆஃப் டாப், அந்த மாதிரி டாப் இல்லை, கைண்ட் ஆஃப் ஷர்ட். என்ன வெயிலுடா! ஐயோ, வீட்டில் இருக்க முடியல. ஏசி போடாமல் இருக்க முடியல. பெட்ரூமில் ஏசி போட்டாலும் ஹாலில் தெரியாமல் போயிட்டேன்னா ஆனால் அப்படி அடிக்குது. நான் ரைஸும் கேபேஜும் பண்ணேன். சத்தியமாக நல்லா இல்லை. ஐயோ, வாயில் வைக்க முடியல. ரைஸும் நான் சுப்ரீம் ஹார்வெஸ்ட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இதுக்கு ரொம்ப குண்டரிசியாக இருக்குது, நல்லாவே இல்லை. ப்ராப்பர் ரைஸ் காலையில் வாங்கிட்டு சமைக்கணும், பிடிக்கவே இல்லை. ராஜபோகம் ரைஸ் தான் வாங்குவேன். இது இவங்க என்ன பண்ணாங்க தெரியல. அதுக்கப்புறம் கேபேஜும் சரியில்லை. நான் கேபேஜ் என்ன சொல்கிறது, அந்த ஸ்லைஸர் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மிஷின் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம அதை இழுத்துகிட்டே இருந்தால் அது கரெக்டான சைஸில் கட் பண்ணும். அது ஆக்சுவலி எங்கிட்ட உடஞ்சி போச்சு, அத்து போச்சு. ஸோ நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லாவே இல்லை கேபேஜ். காக்காவுக்கு தான் போட்டேன். காக்கா சாப்பிட்டாச்சு இல்லைன்னு தெரியல. ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன், சாப்பிடல. காக்காவுக்கு தான் வச்சேன். ஆஃபீஸில் நான் பரோட்டா தான் சாப்பிட்டேன் வாங்கிட்டு. ஆக்சுவலி நேற்று நிறைய நேரம் சந்து கூட ஸ்பெண்ட் பண்ணேன். குடித்ததுனால நிறைய சந்துவுக்கு பாடியில் தெரியலை என்ன பேசினாருன்னு. எனக்கும் அவர்கிட்ட சண்டை போட்டு பெருசாக்கணுன்னு விருப்பமும் இல்லை. நிறைய நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார், நிறைய பேசினார். நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய என்கிட்ட கான்வர்சேஷனுக்கு வந்தாங்க. நிறைய டைம் கேரம் ஆடினேன், நிறைய தடவை தோற்றேன். பட் ஸ்டில்
மேனேஜ் பண்ணேன். என்ன ஒரு ஒரு கேமில் நான் தோற்றதுக்கு அவங்க சந்து ஒரு ஹேண்டிகேப் இருக்காங்க ப்ரோ, இது வச்சுமா நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க அந்த மாதிரி சொன்னார். லைட்டாக ஹர்ட் ஆச்சு. பிகாஸ் இப்போ நான் சந்து சாரு நான் எங்கள் 3 பேருனா ஓகே, பாரதிகா கூட ஓகே. நாங்கள் பேசும்போது வெளியே இருக்கிறவங்க கேட்டாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கு கேரம் மட்டும் வராமல் போயிடுச்சே அப்படின்னு. அப்புறம் அஜய்கிட்ட நிறைய நேரம் பேசினேன். அஜய்கிட்ட என்னோடய ஸ்டோரியெல்லாம் சொன்னேன். அஜயோட ஸ்டோரிலாம் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கான்டாக்ட் தான் வைப்பாங்க. டீசன்ட் கை. கிறிஸ்டியானிட்டி பற்றியெல்லாம் நாங்கள் பேசினோம், என்னென்னமோ பேசினோம். அவர் அந்த கதையை சொன்னார், நான் என்னோடய கதை சொன்னேன். கதை பேசிட்டே இருந்தோம். ஸ்னேக்குக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசினேன். ஆக்சுவலி நிறைய பேர் நேற்று கான்வர்சேஷன் வச்சேன். கஷ்டம் என்னென்னா சிவாவும் வரல, கார்த்து வரல. மிஸ் பண்ணேன். சாகித்யா வந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவங்கள பார்த்தேன், பேசினேன். வர்ஷா ஆக்சுவலி 2 days பேக் வர்ஷான்னு ஒரு பொண்ணு, அவங்க என்ன அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் அப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நடிக்காமல் ஃபேக் ஸ்மைல் கொடுக்காமல் இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கும். பட் என்னவோ தெரியல, அவங்க ரொம்ப சேடாக இருந்தாங்களா. நான் அவங்க ப்ளேஸில் ஸ்டிக்கி நோட்டில் அவங்க ப்ளேஸில் ஒரு பேப்பர் வச்சேன். அதாவது என்ன தெரியுமா எழுதியிருந்தேன், ப்ளூம் ஸ்லோலி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் டேக் டைம், அந்த மாதிரி ஏதோ போட்டுட்டு வர்ஷான்னு போட்டு ஸ்மைலி போட்டு லவ் போட்டு ஹார்ட் போட்டு வச்சேன். அவங்க சேடாக இருந்தால் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி நோட்ஸ் பிடிக்கும் போல். அப்புறம் அவங்க அதை தொலைச்சேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் நேற்று போயிட்டு ஸ்டிக்கி நோட்டில் எடுத்து எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் அவங்க பேல. அவங்க காலையில் வரும்போது சந்தோஷப்பட்டோன்னு சொல்லிட்டு. நேற்று அவங்க சொன்னாங்க, அவங்க இவ்வளோ நாள் இன்டர்னாக இருந்தாங்க, பட் இனிமேல் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி தான் அப்படி சொன்னாங்க. நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு அவங்கள ஹக் பண்ணேன். பாவம் பொண்ணு எப்போவுமே ஏதாவது யோசிச்சுட்டே நடக்கும். அப்புறம் என்ன, ஆக்சுவலி கேபு புக் பண்ண மறந்துட்டேன். 8 மணிக்கு முன்னாடி புக் பண்ண வேண்டியது நான் 8:10 தான் புக் பண்ணதுனால கேபு எனக்கு அசைன் பண்ணலை. என்னை சந்து தான் ட்ராப் பண்ணாங்க. கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நேற்று ஸ்கெல்டன் கீ செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் இழுத்தா ஒரு மாதிரி சவுண்டு வரும், நல்லாயிருக்கும், ஃபன்னியாக இருக்கும். அதுதான் மொபைலுக்கு சாமா போட்டிருக்கேன். இப்போ யாராவது எனக்கு பிடிக்காது பேசினா நான் அதை போய் இழுத்துட்டு அது சவுண்டு வர மாதிரி வச்சுருக்கேன். இட்ஸ் ஃபன்னி. அப்புறம் என்ன, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டேன், இன்ஸ்டாவில் ரீலும் போட்டேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன், அதெல்லாம் பண்ணேன். ஒரு குட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணேன், நடந்தால் பார்ப்போம். என் அக்காக்கிட்ட பேசினேன். நான் சிச்சுவேஷன் சொன்னேன். மேபி சாட்டர்டே எனக்கு வெளியே போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அப்படி இருந்தால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் மண்டேயும் எனக்கு கோவில் போகணும், அது வேறு இருக்குது. ஸோ எனக்கு எதுவுமே தெரியல, ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. வேறு என்ன, கேத்தரின் தேவராஜ் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க நல்லா கற்றுக்குறாங்க பவர் பி டீமில். என் ப்ராஜெக்ட்டு அவங்க கொஞ்சம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன,
ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிவிட்டு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ரீஃபண்டை வாங்கிட்டேன் ஃபைனலி. இனி நான் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரெஸ் ஷாப்பிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கணும். பண்ண ஏதாவது தப்பாக தான் போகுது. இனி ட்ரிப்பு போகணும். அதுதான் அடுத்த மெயின் விஷயம். அப்புறம் சரியான ஒரு ஃபன்னு நடந்துச்சு. அதாவது லைக் என்னால் டீப்பாக சொல்ல முடியாது, பட் ஓவரால் நான் சொல்கிறேன். ரோபி வந்து என்னை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தா. நான் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறேன், அவங்கள நான் க்ளவுன் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன், அந்த மாதிரியெல்லாம். இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் பண்ணலை, இன்டென்ஷனாக நான் பண்ணலை. எனக்கு ஒருத்தங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை நான் யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது என்னோடய பர்சனல். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க கூட இருந்தால் அது எனக்கும் அவங்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம். மற்றவங்ககிட்ட நான் வந்து அதை ரிவீல் பண்ணணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. அது இப்போ யாராக இருந்தாலும் சரி. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் நான் அதை அவங்கக்கிட்ட போய்ட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நீங்கள் எங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வைக்காதீங்கனால எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனைக்கும் நான் வந்து கிளியராக இருக்கேன். எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, வருமானம் எனக்கு தெரியல, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னால் அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து க்ளவுனாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ChatGPT கிட்ட கேட்டேன், இது எப்படி ஒருத்தங்களோட பர்சனல் விஷயம் எப்படி வந்து நம்ம அப்படி சொல்லலாம், அதே மாதிரி நான் வந்து யார்கிட்டையாவது இன்டிமேட் பண்ணால் இவங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறது இப்படி அது பர்சனல் விஷயம் இல்லை. அப்போது ChatGPT வந்து ரியாலிட்டிக்கே பேசிச்சு. அது மேடம் ரோபிக்கு பிடிக்கல. மேடம் ரோபிக்கு நான் லிங்க் அனுப்பிச்சேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் அதில் அனுப்பிட்டே இருந்தோம். செம்ம ஃபன். என்னென்னா ChatGPT சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ இவளுக்கு வந்து கோவம் வந்துச்சு. இவ வந்து சூப்பர் ப்ரோ, யூ ஆர் சப்போர்ட்டிங் ஹர், நைஸ், அந்த மாதிரி இதை அனுப்புனேன். அப்போது ChatGPT சொல்லிச்சு, நோ ரோபிகா, ஐம் நாட் சப்போர்ட்டிங். அப்படி நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் மேலே தான் ஃபுல்லாக தப்பு, அந்த மாதிரி உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லலை, நான் யார் சைடும் இருக்கலை. இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் சண்டை தான் போடுவீங்க, 2 பேரும் ஹர்ட் ஆவீங்க, நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே இருங்க, அதான் 2 பேருக்கும் நல்லது ChatGPT சொல்லிச்சு. அப்போ மேடம் வந்து நான் பொய் சொல்கிறேன், நான் மேனிப்புலேட் பண்ணுறேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிச்சு. சாரி, நான் தான் அவள் பொய் சொல்கிறேன்னு சொன்னேன். அவள் பொய் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னதுக்கு நான் வந்து ஸ்டாப் லையிங் அப்படின்னு அனுப்புனேன் சேட்டில். அப்போ அவள் ஸ்டாப் மேனிப்புலேட்டிங்னு சொல்லி அனுப்புனான். ChatGPTக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 2 பேரும் சும்மா இருங்க, 2 பேரும் டிஸ்டன்ஸ்லேயே இருங்க, அது அவங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்னா. சரி, நான் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம், என்னை மிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அப்போது அவள் ChatGPT போயிட்டு, நாங்கள் டிஸ்டன்ஸில் இருக்க மாட்டோம், எங்களோட நிம்மதியே ஈச் அதர் தான், உனக்கு என்ன அவ்வளோ பொறாமையா ChatGPT அப்படின்னு சொல்லி பைத்தியம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. மொத்தத்தில் நானும் நிம்மதியாக இருக்க மாட்டேன், அவளும் நிம்மதியாக இருக்க மாட்டேன். 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட வேண்டியதுதான். லைக் எனக்கு இப்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் என்கிட்ட அது சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ் லாங் ஆஸ் அவன் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பார்ட்னர் வரமாட்டாங்க அப்படின்னு. அது ட்ரூவாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, பட் ஐ டோன்ட் கேர். அப்படி தான் நான் சொல்ல முடியும். வரவங்க வரட்டும், வராட்டி போட்டோம். என்னோட அந்த லிஸ்ட்டு, அந்த குவாலிட்டிஸ், நான் பார்க்குற அந்த குவாலிட்டிஸ் வராமல் ஐ கான்ட் செட்டில் ஃபார் லெஸ், அது ஒன்று இருக்குது. அப்புறம் ரோபி எனக்கு எப்பவுமே என் லைஃப்பில் வேணும்னு இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. அண்ட் எவ்வளோ நாள் வாழ்வோம் தெரியல, இருக்கிற வரைக்கும் பார்ப்போன்னு தான் இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது, எங்களால் டிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. அதாவது we chose each other even if we don't agree with each other. நான் அப்புறம் யோசிக்கிறேன், ஒருத்தங்களை நமக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தா
நமக்கு அது கஷ்டம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த பர்சனை சூஸ் பண்ணுவோன்னு. இது இட்ஸ் போத் வைஸ். ரோபிக்கும் நான் அப்படி தான், எனக்கும் ரோபி அப்படி தான். 2 பேரும் ஒத்துக்கவே மாட்டோம் ஒரு விஷயத்தில். ஆனால் 2 பேரும் டிஸ்டன்ஸில் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய சண்டை போடுவோம், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நிறைய பேசாமல் இருந்திருக்கேன், பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் பேசாமல் இருப்போன்னு எனக்கு தோணவே இல்லை. ஏதாவது பேசாமல் இருந்தாலும் சண்டை போட்டாலும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் பைத்தியம், அப்படி தான் நடக்கும். வேறு என்ன யாரோ கல்யாணம் பண்ண சொன்னாங்க நேற்று. யார் சொன்னான்னு ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்க ஆசை இல்லாமல் இல்லை, பட் எப்படி சொல்கிறது, ஐ கான்ட் செட்டில் ஃபார் லெஸ். அதுதான், வெரி சிம்பிள். ஆக்சுவலி இன்னொன்று நடந்துச்சு. லிஃப்ட்டில் நான் கேப் ஏற திரும்ப வந்துட்டு இருக்கும்போது மோனிக்கு நான் என்னோடய அந்த கீச்சனை காமிச்சேன். அவங்க சிரித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஏதாவது டிப்ரெஷன் எதாவது பிடிச்சி இழுப்பேன், அப்போ சவுண்டு வரும், அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அப்போ லிஃப்ட்டில் இருக்கிற இன்னொருத்தர், அவர் நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்து நான் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குன்னு சொன்னப்போ அவர் ஸ்மைல் பண்ணார். அவர் சொன்னார், அவர் ரொம்ப சோகமாக இருந்தார். அது சொன்னதுக்கப்புறம் இட் மேட் ஹிஸ் டே அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் உங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் வருமா, டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது செம்ம மோட்டிவேஷனாக இருந்துச்சு. லைக் அது ஒரு ரியலைசேஷன். நான் இந்த மாதிரி ஒரு ஆள், எந்த மாதிரி நான் இருந்த ஆள், எனக்கு பேக் டு என்னோடய பழைய செல்ஃபுக்கு போகணும், இந்த ஹாப்பி க்ரேஸி கேர்ள் அதுக்கு. ஸோ அவங்க சொன்னதை நான் மைண்டில் யோசிப்பேன். என்ன எல்லாம் சோகமாகவே பார்த்ததில்ல. பாதி பேர் ஆஃபீஸில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் நான் ஜாலியாக இருக்கேன், சிரிச்சிட்டே இருப்பேன், லைஃப் என்ஜாய் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஐ மீன், நான் லைஃப் என்ஜாய் தான் பண்ணுறேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் நானாக தான் என்னோடய அந்த டிப்ரெஷனுக்கு ரீசனே நான் தான், தேவையில்லாமல் கண்ணத்தை போட்டு யோசிச்சுட்டு. ஈவன் புவியரசன் கூட நேற்று சொல்லியிருந்தார், நான் வீக்கெண்டானா அவருக்கு பொறாமையாகுமா, ஏன்னா நான் எங்கேயாவது போவேன்னா நான் சுற்றுவேனா அப்படி. நல்லா இருக்குல்ல. அதுதான், அவ்வளோதான். டே டன்.